சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. டிஜிட்டல் மயம்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப டிஜிட்டல் மயங்கிறது நடைமுறைக்கு வரணும் இல்லையா? அப்ப 25,000 ரூபாய் மணி வாங்கும்போது கிரெடிட் கார்டு வாங்கலாம்ல? ஏன் வாங்கல? கிரெடிட் கார்டு மிஷின் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு, ஒரு மிஷின் ஒரு சோப்பு வைக்கிறீங்க, அந்த சோப்புல இன்னொரு சோப்பு வாங்கி மளிகை கடை சொல்றாருல, டிஜிட்டல் மயம். ரயில்வே ஸ்டேஷன்ல எந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் வைங்க, கிரெடிட் கார்டை வாங்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு கிரெடிட் கார்டு? டிஜிட்டல் மயம் என்பது கிரெடிட் கார்டை வாங்கணும். ஏன் கிரெடிட் கார்டு தர்றீங்க? கொடுத்த கிரெடிட் கார்டை எந்த ஒரு நேஷனல் பேங்க்ல பிரைவேட் பேங்க் கிரெடிட் கார்டு கொடுக்கக்கூடாது. கொடுத்தா எந்த மிஷினில் போட்டால் அந்த கார்டு வேலை செய்யணும். இப்போ அது நடக்கிறது இல்லை. சில கார்டு வேலை செய்யும், சில கார்டு வேலை செய்யாது. நான் ஆல் இண்டியா ஃபுல்லாக டூர் போகிறேன், இந்தியா முழுவதும் சுற்றிட்டு இருக்கேன். ஐயா இன்னைக்கு என்ன சார் அதான் சார் சப்ஜெக்டே அதான் சார். இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்? நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதுக்கு இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். மிஷின் வச்சுருக்கணும்ல. ஆமாம், வெயிட் பண்ணிட்டாங்க 20,000 கேட்கல. நான் கார்டு கொடுக்குறேன் மிஷினில். எப்படி நான் கொடுக்குறது? இல்லைப்பா, நான் 20,000 கொடுக்குறேன் சார், மிஷின் இல்லைங்கிறாங்க. நான் எப்படி நாமினேஷன் பண்ணுறது சொல்லுங்க? இந்தியாவே தப்புங்கிறாங்க. இல்ல டிஜிட்டல் இந்தியா தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அதை நான் ஏத்துக்குவேன். நடைமுறையில் சிக்கல் இருக்கு, அதை சரிப்படுத்துங்க. அமைச்சர் முருகன் கார்ல போறாரு, இறங்குறாரு, ஒரு காய்கறி விற்கிற போய் கேட்கிறாரு, நீ வந்து டிஜிட்டல் மயமாயிடுச்சு, பிஆர் கோடு மிஷின் வச்சுக்க. அந்த பிள்ளைக்கு அதே தெரியல. அந்த அம்மா சொல்லுது, இங்க நிக்கிறத விரட்டுறாங்க ஐயா அப்படின்னு. உடனே அமைச்சர் சொல்றாரு, ஏன்னா ஒன்று நிற்கிறதுக்கு வியாபாரம் பண்ணுறது வழி பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு இந்த பிஆர் கோடா அதை வச்சுக்கன்னு சொல்கிற டிஜிட்டல் மயம் சொன்னார் இல்லையா? சொன்ன மத்திய அமைச்சர் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுக்கும்போது 25,000 ரூபா ஏன் கிரெடிட் கார்டை பயன்படுத்தக்கூடாது? செக் ஸ்லிப் வாங்க மாட்டுறாரு. ஏன் வாங்க மாட்டுறாரு? மத்திய அரசாங்கம் நிறைய விஷயங்களில் சட்ட திருத்தங்கள் வரணும், நடைமுறையில் சிக்கல் இருக்குல்ல தீர்க்கணும். எந்த இந்தியா முழுவதும் ரயில்வே ஸ்டேஷனில் கிரெடிட் கார்டை வாங்கணும். எஸ்பிஐ கார்டு கொடுத்தா ஒர்க் ஆகுது, வேறு கார்டு கொடுத்தா ஒர்க் ஆகலை, டிக்ளீன் வருது. அப்போ என்ன அர்த்தம்? மிஷின் ஃபால்ட்டா அல்லது இவங்க ஒரு கொள்கை முடி வச்சுருக்காங்களா? இதை மட்டும் தான் பயன்படுத்தணும் கொள்கை முடிச்சுக்கலாம். அந்த டெக்னிக்கலாக அந்த மாதிரி செய்ய முடியுங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு கார்டு போட்டு டிக்ளீன் வர மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, செய்கிறாங்க. ரொம்பவும் நம்ம டீப்பாக போக வேண்டிய வேலை இல்லை. ஆனால் கார்டை வாங்கணும். இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த. ஆமாம், சுருக்கமாக ஆமாம். கிரெடிட் கார்டை பயன்படுத்தணும். திருச்சியில் எங்கேயுமே கிரெடிட் கார்டை பயன்படுத்தணும் நம்ம கலெக்டர் கொடுத்துருக்கோம். ஆனால் அது நடவடிக்கை எடுக்கல கலெக்டர். சார், இப்போ நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணி பிரச்சாரத்துக்கு போவீங்களா? பிரச்சாரம் நான் 2 இடத்துல நிற்க போறேன். இந்த திருச்சியில பிரச்சாரம் பண்ண போறேன். இதை விட்டா பிரசாத் கிஷோர் நிப்பார். எங்க? அவரு தான் முடிவு பண்ணும். அந்த இடத்துக்கு நான் போவேன். அவர் ஒருவேளை தேர்தலில் நிக்கலன்னா ராகுல் காந்தி தொகுதிக்கு போயிடுவேன். ஏன்னா இந்த சட்டத்தை கொண்டாந்துருக்கவங்க இப்போ இருக்க அரசாங்கம், அடுத்த கொண்டாட போறவங்க அடுத்த அரசாங்கம், அது அடுத்த கேண்டிடேட் யார் வர போறவங்க ராகுல் காந்தி. ஒன்று கணக்கில் வச்சுக்கோங்க, ஜெயிக்கிறாங்க தோக்கிறவர். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய தேர்தலையே மாற்றி அமைக்கிறவர், பெரிய மாற்றத்தை உருவாக்குன பிரசாத் கிஷோர், அவர் நான் தேர்தல் காலத்துக்கு வரேன்ட்டார் இல்லையா, அவர்கிட்ட போய் நிற்போம். ஏன்னா அவருக்கு விவரம் தெரியும். ராஜேந்திரன், அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர், ரிட்டையர் ஆகிட்டேன். 1977 நான் பொது வாழ்க்கைக்கு பலமுறை சிறை போயிருக்கேன்.